வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எம்மா நாவலோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எம்மா நாவலை எழுதினவங்க ஜேன் ஆஸ்டன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கேரக்டர் ஸ்கெட்சை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்மா வுட்ஹவுஸ் பத்தி பார்க்கலாம். எம்மா வுட்ஹவுஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவலோட கதாநாயகி, அதாவது ப்ரோட்டகோனிஸ்ட் ஆஃப் த நாவல். In the well-known first sentence of the novel, the narrator describes Emma as handsome, clever, and rich, with a comfortable home and happy disposition. So, இந்த நாவல் ஆரம்பிக்கும் போது ஜேன் ஆஸ்டன் எம்மா வுட்ஹவுஸை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஒரு அழகானவங்க, கிளவரானவங்க, அப்புறம் ரொம்ப ரிச்சு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடு வசதிகள் எல்லாமே இருக்குது. அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன் சம் வேஸ் த 20-year-old எம்மா இஸ் மெச்சூர் ஃபார் ஹர் ஏஜ். ஸோ 20 வயசுக்கு பாத்தீங்கன்னா எம்மா அந்த ஏஜ்ல ஒரு மெச்சூர்டான பொண்ணா இருக்கிறாங்க. பிகாஸ் ஹர் மதர் இஸ் டெட் அண்ட் ஹர் ஓல்டர் சிஸ்டர் மேரிட், ஷி இஸ் ஆல்ரெடி த ஹெட் ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஹோல்டு. ஏன்னா எம்மாவுக்கு 20 வயசு தான் ஆகுது. ஆனா அவங்க வீட்டுல அவங்க ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க அப்பா பாத்துக்கிறதாகட்டும், எந்த ஒரு டெசிஷனாலும் எடுக்கிறாங்க. அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அக்காவுக்கு திருமணமாயி வீட்டுல இருந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க தான் அந்த வீட்டோட பொறுப்பா இருக்கிறாங்க. கேர் ஃபார் ஹர் ஃபாதர் அண்ட் ஓவர்சீஸ் த சோஷியல் கோயிங்ஸ் ஆன் இன் த வில்லேஜ் ஆஃப் ஹைபரி. ஸோ அவங்களோட அப்பாவை கேர் பண்றதாகட்டும், அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டி விமன் இல்லையா. ஸோ அங்க நடக்கிற எந்த சோஷியல் கேதரிங்ஸ் எதுனாலும் சரி, இவங்க அதை கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. இவங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹைபரியில இருக்கிறாங்க. எம்மாஸ் misplaced confidence in her abilities as a matchmaker and her prudish fear of love constitute the central focus of the novel, which traces Emma's mistakes and growing self-understanding. ஸோ எம்மா இந்த நாவலில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்சிங் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம்னு நம்ம சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாவல் ஹாரியட் ஸ்மித்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மரை மேரேஜ் பண்ண தயாராக இருப்பாங்க. பட் அவங்க சொல்லுவாங்க, இல்லை மார்டின்னா உனக்கு வேண்டாம், நீ அதை விட பெருசாக நீ ஆசைப்படணும்னு சொல்லிட்டு எல்டனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மாற்றி விடுவாங்க. ஆனால் நம்ம எம்மாவோட மேட்ச் மேக்கிங் முடிவால் நிறைய பேருக்கு சில டைம் அது கரெக்டாக இருக்காது, அந்த கெஸ்டிங்ஸ் கரெக்டாக வராது. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் சில டைம் அது கஷ்டமாயிடும். ஸோ எம்மா அவங்களோட மேட்ச் மேக்கிங்கில் கரெக்டாக சில விஷயங்கள் புரிஞ்சிக்காம பண்ணிடுவாங்க. ஸோ அது எம்மாவோட ஒரு ட்ராப். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஜார்ஜ் நைட்லி. ஜார்ஜ் நைட்லி பார்த்தீங்க அப்படின்னா எம்மாவோட பிரதர் இன்லா. ஸோ எம்மாவுக்கு இசபெல்லான ஒரு சிஸ்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ஹஸ்பண்டோட பிரதர் தான் ஜார்ஜ் நைட்லி. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் அண்ட் அட்வைசர். ஸோ எம்மாவோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையான ஒரு நண்பர், ஒரு அட்வைசர். நைட்லி இஸ் அ ரெஸ்பெக்டட் லேண்ட் ஓனர் இன் ஹிஸ் லேட் 30s. ஸோ நைட்லி என்ன இருக்காங்க அப்படின்னா, அவர் ஒரு மதிப்பு மிக்க லேண்ட் ஓனராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 30+ ஆகுது. He lives at Donwell Abbey and leases property to the Mortons, a family of wealthy farmers whom he likes and counsels. ஸோ அவங்க எங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டான்வெல் ஆபேல இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அதை குத்தகைக்கு விடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தன்னோட நிலங்களை யார்கிட்ட அவங்க லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்டின்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர், நல்ல வெல்தி ஃபார்மர் ஃபேமிலி. அந்த ஃபார்மர் ஃபேமிலி நம்ம ஜார்ஜ் நைட்லிக்கு பிடிச்சிருக்குது. அதே மாதிரி அவங்ககிட்டையும் அவர் நிறைய விஷயங்களை கலந்துக்கிறாரு. நைட்லி இஸ் த ஒன்லி கேரக்டர் ஹூ இஸ் ஓப்பன்லி கிரிட்டிக்கல் ஆஃப் எம்மா. ஸோ நைட்லியோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எம்மா செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதுல அவர் எப்பவுமே கரெக்டான விஷயங்களை பண்றாரு. பாயிண்டிங் அவுட் ஹர் ஃப்ளாஸ் அண்ட் foible with frankness out of genuine concern and care for her. ஸோ அவர் எவ்வளோதான் எம்மா நீ இது பண்ணுறது தப்பு, இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எம்மாவுக்காக அவர் ரொம்ப கேர் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிற விதத்தில் கரெக்டாக சொல்கிறாரு. இன் திஸ் ரெஸ்பெக்ட் ஹி ஆக்ட் அஸ் அ ஸ்டாண்ட் ஃபார் ஆஸ்டன் அண்ட் த ரீடர்ஸ் ஜட்மெண்ட் ஆஃப் எம்மா. ஸோ எம்மாவோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஜேன் ஆஸ்டன் கரெக்டான கேரக்டர் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜார்ஜ் நைட்லி. மிஸ்டர் வுட்ஹவுஸ், எம்மாஸ் ஃபாதர் அண்ட் த பேட்ரியார்க் ஆஃப் ஹார்ட்ஃபீல்ட், த வுட்ஹவுஸ் எஸ்டேட். ஸோ மிஸ்டர் வுட்ஹவுஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்மாவோட அப்பா. இன்னொன்று எஸ்டேட்டில் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த எஸ்டேட் மேலே இவர் ரொம்ப பேட்ரியார்க்கா இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இந்திய குடியுரிமை பெற்ற குடிமகனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தேசத்து மேலே நம்ம எவ்வளோ தூரம் ஒரு பேட்ரியாட்டிசமோட இருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஹார்ட்ஃபீல்டுங்கிற அந்த
பிளேஸ்ல வந்து அந்த எஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வுட்ஹவுஸ்க்கு வந்து வுட்ஹவுஸ்ங்கிறது வந்து அவங்க ஃபேமிலியோட நேம், அவங்களுக்கு அந்த இடத்துல எஸ்டேட் இருக்கு. ஸோ ஹார்ட்ஃபீல்டு மேல ரொம்ப பேட்ரியட்டிசமோட இருக்கிறாரு. Though Mr. Woodhouse is nervous, frail and prone to hypochondria, he is also known for his friendliness and his attachment to his daughter. ஸோ சில டைம் வந்து ஒரு டென்ஷன் ஆயிடுவாரு, வீக் ஆயிடுவாரு, ஆனாலும் அவரோட டாட்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்காரு. He is very resistant to change to the point that he is unhappy to see his daughters or Emma governess marry. ஸோ வயசாயிடுச்சுனாலே சில பெரியவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல நடக்கும்போது அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவரோட பொண்ணு இசபெல்லா வந்து மேரேஜ் ஆகி போனது வந்து அவருக்கு பிடிக்கல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கவர்னஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் மேரேஜ் ஆகி போயிடுறாங்க. ஸோ இது ரெண்டுமே நடந்தது வந்து நம்ம வுட்ஹவுஸ்க்கு வந்து பிடிக்கல. Since he impedes Emma's growth and acceptance of her adult destiny. He is often foolish and clearly not Emma's intellectual equal, but she comforts and entertains him with insight and affection. ஸோ வந்து நாளாக அவர் வந்து நினைப்பாரு எம்மாவுக்கு வந்து 20 ஆயிடுச்சு, ஸோ அவரும் வந்து ஒரு நாள் மேபி வந்து மேரேஜ் ஆகி வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. பட் எம்மா வந்து அவங்க வந்து எப்பவுமே அவங்கள ரொம்ப அவங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி அவங்க ஃபாதர் வந்து நல்லா கம்ஃபர்ட் பண்ணி எப்பவுமே அவர் வந்து யாருமே உங்களுக்கு இல்லை, வீட்டை விட்டு எல்லாரும் போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்க டாட்டர் எம்மா வந்து அவங்க மிஸ்டர் வுட்ஹவுஸ் வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹாரியட் ஸ்மித், a pretty but unremarkable 17-year-old woman of uncertain parentage. ஸோ ஹாரியட் ஸ்மித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசு பொண்ணு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாதர் மதர் யாரு, அவங்களோட பர்த், அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரியல. அது வந்து இந்த நாவலோட லாஸ்ட்ல தான் தெரிய வரும். Who lives at the local boarding school. Harriet becomes Emma's protege and the object of her matchmaking schemes. ஸோ வந்து நம்ம ஹாரியட் ஸ்மித் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலில் வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் இருக்கிறாங்க. ஸோ போர்டிங் ஸ்கூல் அப்படிங்கிறது நம்ம ஹாஸ்டல்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கிறாங்க. ஹாரியட் ஸ்மித் வந்து நம்ம எம்மா கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஸோ இதனால வந்து ஹாரியட் ஸ்மித்தோட லைஃப்ல வந்து எம்மா வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. உனக்கு இவங்க தான் மேட்சிங்காக இருப்பாங்க, இவங்க மேட்சிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால ஹாரியட் ஸ்மித் வந்து ஃபர்ஸ்ட் தவறான டெசிஷன் எடுத்துட்டு நாவலோட எண்டிங்ல வந்து அவங்க புரிஞ்சுட்டு கரெக்டான டெசிஷன் எடுத்துருவாங்க. ஃப்ராங்க் சர்ச்சில், மிஸ்டர் வெஸ்டன்ஸ் சன் அண்ட் மிஸ்ஸஸ் வெஸ்டன்ஸ் ஸ்டெப்சன். ஸோ ஃப்ராங்க் சர்ச்சிலோட அப்பா வந்து யாருன்னா மிஸ்டர் வெஸ்டன். ஃப்ராங்க் சர்ச்சில் யாரு அப்படின்னா மிஸ்டர் வெஸ்டனோட சன். ஸோ மிஸ்டர் வெஸ்டன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டர் வெஸ்டனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட சிஸ்டர் வந்து சர்ச்சில், அவங்க வந்து ஃப்ராங்கை வந்து வளர்ப்பாங்க. Frank Churchill lives at Enscombe with his aunt and uncle Mr. and Mrs. Churchill. ஸோ அவர் வந்து எந்த இடத்துல வளர்க்கப்படுறாருன்னா என்ஸ்கோம்பேங்கிற இடத்துல அவரோட ஆண்ட் அண்ட் அங்கிள் கூட இருக்கிறாரு. அதாவது மிஸ்டர் வெஸ்டனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட சிஸ்டர் தான் அவங்கள வந்து வளர்க்குறாங்க. He is considered a potential suitor for Emma, but she learns that though Frank is attractive, charming and clever, he is also irresponsible, deceitful, rash and ultimately unsuited to her. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து எல்லாருமே வந்து எம்மாவுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான பர்சனாக பார்க்குறாங்க. எம்மா வந்து ஆனால் அவங்கள எம்மாவுமே வந்து அவர் அட்ராக்டிவாக ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க. அவர் வந்து சார்மிங், அழகாக இருக்கிறாரு, கிளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து ஒரு ஸ்பாயில் பர்சன் மாதிரி, ரொம்ப ரிச்சாக வளர்க்கப்பட்டதுனால சில விஷயங்கள் வந்து ஒரு irresponsible-ஆ இருப்பார். ஸோ அது வந்து எம்மாவுக்கு வந்து ஒரு மேட்சிங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எம்மா அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பட் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் இருந்த அட்ராக்டிவோட இந்த நாவலோட லாஸ்ட்ல வந்து எம்மா வந்து அவங்கள வந்து விரும்ப மாட்டாங்க. ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ், மிஸ் பேட்ஸ் நீஸ். ஸோ ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இல்லாமல் வளர்க்கப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து மிஸ் பேட்ஸோட சொந்தக்கார பொண்ணு. ஹூஸ் அரைவல் இன் ஹைபரி இரிட்டேட்ஸ் எம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து ஹைபரிக்கு வந்து இறங்கின உடனே அவங்கள வந்து எம்மா வந்து ஒரு போட்டியாக நினைப்பாங்க. ஜேன் ரைவல்ஸ் எம்மா இன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அண்ட் பியூட்டி. ஸோ எம்மாவோட டேலண்ட்ஸ், அழகு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து போட்டியாக இருப்பாங்க. ஷீ பொசஸஸ் அ கைண்ட் ஹார்ட் அண்ட் ரிசர்வ்ட் டெம்பரமெண்ட். ஸோ நம்ம ஜேன் ஃபேர்ஃபாக்ஸோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல ஹார்ட்டோட பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப யார்கிட்டையுமே வளவலா கொலவலா அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ரொம்ப நார்மல் பர்சனாக அவங்க ஒர்க் உண்டு அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. பிகாஸ் ஜேன் லேக்ஸ் எம்மாஸ் ஃபார்ச்சூன், ஷீ மஸ்ட் கன்சிடர் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் அ கவர்னஸ். இன்னொரு ரீசன் எதுக்காக அப்படின்னா எம்மா ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்மா அளவுக்கு வந்து அவங்க வந்து ரிச் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து சர்வைவ் பண்ணணும்னா கவர்னஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஹர் மேரேஜ் டு ஃப்ராங்க் சர்ச்சில் சேவ்ஸ் ஹர் ஃப்ரம் தட் ஃபேட்.
ஆனால் அவங்க கவர்னர்ஸை ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ரிச் பர்சன் ஃப்ராங்க் சர்ச்சில் இந்த நாவலோட எண்டில் அவங்க மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து வேலைக்கு போக வேண்டாம், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹை ஸ்டேட்டஸ் வந்து கிடச்சிடும். மிஸ்ஸஸ் வெட்சன், ஃபார்மர்லி மிஸ் டெய்லர், எம்மாஸ் பிலோட் கவர்னஸ் அண்ட் கம்பானியன். ஸோ மிஸ்ஸஸ் வெட்சன் வந்து வெஸ்டர்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மிஸ்ஸஸ் வெஸ்டர்னு சர்நேம் வந்துடும். ஆனால் அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் டெய்லர். அவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வுட்ஹவுஸோட ஃபேமிலியில் கவர்னஸாக இருப்பாங்க. எம்மாவையும் இசபெல்லாவையும் பார்த்துக்கிறதுக்கு அவங்க கவர்னஸாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து எம்மாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸு, அதே மாதிரி ஒரு பெஸ்ட் கம்பானியன். Known for her kind temperament and her devotion to Emma, Mrs Weston lives at Randall's with her husband Frank Churchill's father. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மிஸ் டெய்லர் வந்து மிஸ்ஸஸ் வெஸ்டர்னை மாறினதுக்கப்புறம் எங்கே வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டல்ஸில் இருக்கிறாங்க. ரேண்டல்ஸில் வந்து யாரோட இருக்கிறாங்கன்னா மிஸ்டர் வெஸ்டர்னோட இருக்கிறாங்க. ஸோ மிஸ்டர் வெஸ்டர்ன் வந்து ஃப்ராங்க் சர்ச்சிலோட ஃபாதர் இல்லையா, ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணதுனால அவங்க மிஸ்ஸஸ் வெஸ்டர்னா ரேண்டல்ஸில் போய் அவங்களோட சேர்ந்து வாழ்கிறாங்க. மிஸ்டர் வெஸ்டர்ன், ஸோ மிஸ்டர் வெஸ்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறாங்க. அவங்க தான் ஃப்ராங்க் சர்ச்சில். ஸோ அவங்கள வந்து மிஸ்டர் வெஸ்டர்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட சிஸ்டர் வளர்க்குறாங்க. ஸோ மிஸ்டர் வெஸ்டர்ன் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. த விடோவர் அண்ட் ப்ராப்பர்ட்டியர் ஆஃப் ரேண்டல்ஸ். ஸோ அவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டல்ஸில் இருக்கு. ஹூ ஹேட் ஜஸ்ட் மேரிட் மிஸ் டெய்லர் வென் த நாவல் பிகின்ஸ். ஸோ இந்த நாவலோட ஆரம்பத்தில் தான் மிஸ்டர் வெஸ்டர்னும் மிஸ் டெய்லரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் வெஸ்டர்ன் ஹேஸ் அ சன் ஃப்ராங்க் ஃப்ரம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் டு மிஸ் சர்ச்சில். Frank was raised by Miss Churchill's sister and brother-in-law. ஸோ மிஸ்டர் வெஸ்டர்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பேர் மிஸ் சர்ச்சில், அதே மாதிரி அவங்களுக்கு பிறக்கிற சன் பேர் ஃப்ராங்க் சர்ச்சில். அவங்கள வந்து ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து மிஸ்டர் வெஸ்டர்னோட ஒய்ஃபோட சிஸ்டர் தான் வளர்க்குறாங்க. மிஸ்டர் வெஸ்டர்ன் இஸ் வார்ம், சோஷியபிள் அண்ட் பெர்பச்சுவலி ஆப்டமிஸ்டிக். ஸோ அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வார்ம், நல்ல ஈக்குவலாக பழகக்கூடியவர். மிஸ்டர் எல்டன், த வில்லேஜ் விகார். ஸோ வில்லேஜ் விகார் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இந்த சர்ச்சஸில் வந்து செரிமோனிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்கள விகார்னு சொல்லுவாங்க. A handsome and agreeable man considered a welcome addition to any social gathering. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. அதே மாதிரி அவர் எங்கே பார்த்தாலும் வெல்கம் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டியோட ஸ்டாண்டர்டாக இருக்கிறாரு. When he reveals his indifference to Harriet and his desire to marry Emma only to take a bride at Bath shortly thereafter, he comes to seem proud, conceited and superficial. ஸோ எம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எல்டனை வந்து ஹாரியட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேட்ச் மேக்கிங் பண்ணுறாங்க. ஆனால் எல்டன் வந்து ஹாரியட்டை வந்து மேரேஜ் பண்ண வேண்டாம், ஏன்னா ஹாரியட் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸில் தனக்கு ஈக்குவலாக இல்லை. அதனால எல்டன் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் டவுரி ஆசைப்படுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் எம்மாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அந்த ப்ரொப்போசல் வந்து எம்மா வந்து அக்செப்ட் பண்ணாத நேரத்தில் அவர் வந்து வேற ஒரு பொண்ணை பாத்லேருந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர் பற்றி தெரிய வருது. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஹெட் வெயிட், கொஞ்சம் ப்ரௌடாக, ஸோ வந்து ஹை கிளாஸ் சொசைட்டியில் வந்து தனக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஹை கிளாஸ் விமனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் அவருக்கு வந்து சோஷியல் ஸ்டேட்டஸும் மணியும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் ராபர்ட் மார்டன், a 24-year-old farmer. Mr. Martin is industrious and good-hearted, though he lacks the refinements of a gentleman. ஸோ ராபர்ட் மார்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாரியட் ஸ்மித்தை இந்த நாவலோட எண்டில் வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ராபர்ட் மார்டின் ஹாரியட் ஸ்மித்துக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த ப்ரொப்போசலை வந்து எம்மா வந்து ஹாரியட் ஸ்மித்தை அக்செப்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அவருக்கு வந்து ராபர்ட் மார்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 years ஆகுது. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல கைண்ட் ஹார்ட்டட், நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அப்புறம் ஹி லிவ்ஸ் அட் ஏபி மில் ஃபார்ம், எ ப்ராப்பர்ட்டி ஓன் பை நைட்லி. ஸோ அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபேல ஒரு மில் ஃபார்ம்ங்கிற இடத்துல இருக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்தோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்லி வித் ஹிஸ் மதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ ராபர்ட் மார்டின் அவரோட மதரோடையும் சிஸ்டர்ஸோடையும் வாழ்றாரு. மிஸ் பேட்ஸ், ஃப்ரெண்ட் ஆஃப் மிஸ்டர் வுட்ஹவுஸ் அண்ட் ஆண்ட் ஆஃப் ஜேன் ஃபேர்ஃபேக்ஸ். ஸோ மிஸ் பேட்ஸ் வந்து யார் அப்படின்னா வுட்ஹவுஸ் ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜேன் ஃபேர்ஃபேக்ஸோட ஆன்டி. Miss Bates is a middle-aged spinster without beauty or cleverness, but with universal goodwill and a gentle temperament. So Miss Bates வந்து ஒரு middle-aged spinster இருக்காங்க. Spinster அப்படிங்கிறது வந்து என்னன்னா மேரேஜ் பண்ணாத பொண்ணு. ஸோ கல்யாணம் இன்னும் அவங்களுக்கு ஆகலை, அவங்க வந்து அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து
கிளவர்னஸும் இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ ரொம்ப அறிவெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அவங்களோட பிஹேவியர் வந்து நல்ல பிஹேவியர், அவங்களோட மனசும் நல்ல மனசு இருக்குது. Emma's impatient treatment of her reveals the less attractive parts of Emma's character. ஸோ மிஸ் பேட்ஸை வந்து சில டைம் எம்மா வந்து இன்சல்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து எம்மாவோட ஒரு பொறுமை இல்லாத தனம், இந்த மாதிரி அவங்களோட பிஹேவியர் வந்து சில டைம் தெரியாம பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எம்மாவோட இம்பேஷண்ட் கேரக்டரை வந்து காட்டுது. இசபெல்லா நைட்லி. ஸோ இசபெல்லா நைட்லி தான் எம்மாவோட எல்டர் சிஸ்டர். Emma's older sister who lives in London with her husband Mr. John Knightley and their 5 children. ஸோ இசபெல்லா வந்து எங்கே வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் அவங்க ஹஸ்பண்டோட இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து மிஸ்டர் ஜான் நைட்லி. அவங்களுக்கு வந்து 5 குழந்தைங்க இருக்காங்க. இசபெல்லா இஸ் பிரிட்டி எமேபிள் அண்ட் கம்ப்ளீட்லி டிவோட்டட் டு ஹர் ஃபேமிலி. ஸோ இசபெல்லாவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏமேபிளான பர்சன், அதே மாதிரி ரொம்ப அழகானவங்க, அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப டெவோட்டடாக இருக்காங்க. பட் ஸ்லோ அண்ட் டிஃபிடென்ட் கம்பேர்ட் டு எம்மா. ஸோ எம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே துருன்னு இருப்பாங்க இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து எம்மாவோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க. ஹர் டொமஸ்டிசிட்டி ப்ரொவைட்ஸ் அ கான்ட்ராஸ்ட் டு த இண்டிபெண்டன்ட் செலிபேசி எம்மா இமேஜின்ட் ஃபார் ஹர் செல்ஃப். ஸோ அவங்க வந்து நம்ம இசபெல்லாவுக்கு வந்து நிறைய 5 சில்ட்ரன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்கள வளர்க்குறது அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷெட்யூல் எல்லாமே டைட்டாக இருக்குது. பட் எம்மா வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து 2 பேரோட லைஃப் ஸ்டைலை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க ஆத்தர். Mr. John Knightley, Emma's brother-in-law and Mr. George Knightley's brother. So John Knightley வந்து எம்மாவோட சிஸ்டர் இசபெல்லாவோட ஹஸ்பண்ட். இன்னொன்று ஜார்ஜ் நைட்லியோட தம்பி தான் ஜான் நைட்லி. As a lawyer, John Knightley is clear-minded but somewhat sharp in temper. ஸோ ஜான் நைட்லியோட ப்ரொஃபஷன் வந்து லண்டனில் லாயராக இருக்காரு. அவர் வந்து ரொம்ப கிளியர் மைண்டடாக இருக்காரு. பட் சில டைம் வந்து கொஞ்சம் டெம்பராக இருப்பார். ஸோ கொஞ்சம் ஆங்க்ரி பர்சன் சொல்லுவாங்கல்ல. அண்ட் எம்மா அண்ட் ஹர் ஃபாதர் ஆர் சம்டைம்ஸ் டிஸ்ப்ளீட் வித் ஹிஸ் சிவியாரிட்டி. ஸோ சில டைம் எம்மாவுக்கும் அவரோட ஃபாதர் மிஸ்டர் வுட்ஹவுஸ்க்கும் வந்து ஜான் நைட்லியோட பிஹேவியர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில டைம் வந்து ஒரு கடுமையாக முடிவுகள் எடுப்பார். மிஸ்ஸஸ் எல்டன், ஃபார்மர்லி அகஸ்டா ஹாக்கின்ஸ், மிஸ்ஸஸ் எல்டன் ஹெயில்ஸ் ஃப்ரம் பிரிஸ்டோல் அண்ட் மீட்ஸ் மிஸ்டர் எல்டன் இன் பாத். ஸோ மிஸ்ஸஸ் எல்டன் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்டா ஹாக்கின். அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரிஸ்டோல்ல இருந்து தான் வளர்ந்துருக்குறாங்க. எல்டனை வந்து பாத்ல வந்து மீட் பண்ணுறாங்க. ஷீ இஸ் சம்வாட் அட்ராக்டிவ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்டு. ஸோ அவங்களை பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவ் விமனாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கு. ஷீ ஹேஸ் சம் ஃபார்ச்சூன் அண்ட் அ வெல் மேரிட் சிஸ்டர். பட் ஹர் வேனிட்டி superficiality and vulgar over familiarity offset her admirable qualities. ஸோ அவங்க வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பிஹேவியர் கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்காது. பிகாஸ் சில டைம் வந்து அவங்க வந்து ரொம்ப டவுரி வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டவுரிஸ் கொடுத்து தான் எல்டனை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ப்ரௌட் பர்சனாக இருப்பாங்க. அவங்களோட வல்கர் பிஹேவியர் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட அட்மைரபிள் குவாலிட்டிஸை விட அவங்களோட கேரக்டர் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். Mrs. Churchill, Mr. Weston's ailing former sister-in-law and Frank Churchill's aunt and guardian. So Mrs. Churchill வந்து யார் அப்படின்னா மிஸ்டர் வெஸ்டனோட ஒய்ஃபோட சிஸ்டர். அதே மாதிரி மிஸ்டர் ஃப்ராங்க் சர்ச்சில் வளர்க்குறவங்க. ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. She is known to be capricious, ill-tempered and extremely possessive of Frank. ஸோ அவங்க வந்து என்ன டக்குன்னு கோவப்படுற பர்சன். அதே மாதிரி ஃப்ராங்க் சர்ச்சில் மேலே ரொம்ப பொசசிவ்னஸாக இருக்கிறாங்க. Frank is able to marry Jane Fairfax as he desires only after Mrs. Churchill's death. ஸோ வந்து ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து மிஸ்ஸஸ் சர்ச்சில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸை மேரேஜ் பண்ணிக்க முடியாமல் இருந்தார். சீக்கிரட்டாக அவங்க எங்கேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் மிஸ்ஸஸ் சர்ச்சில் இறந்ததுக்கப்புறம் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸும் மிஸ்டர் ஃப்ராங்க் சர்ச்சிலும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. காலனல் கேம்பல், a friend of Jane Fairfax's father who lives in London and who takes charge of orphan Jane when she is 8 years old. ஸோ 8 வயசுல இருந்து ஜேன் ஃபேர்ஃபாக்ஸோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸோட அப்பாவோட நண்பர் இருந்தவர் தான் காலனல் கேம்பல். ஸோ அவர் வந்து ஜேன் ஃபேர்ஃபாக்ஸை 8 வயசுல இருந்து வளர்க்குறாரு அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம். Colonel Campbell feels great affection for Jane but is unable to provide her with an inheritance. So Colonel Campbell வந்து ஜேன் ஃபேர்ஃபாக்ஸுக்கு வந்து என்னென்ன எஜுகேஷன் பண்ண முடியுமோ அவங்கள நல்லா வளர்க்குற அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. பட் அவரால் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியல. மிஸ்ஸஸ் டிக்சன், த கேம்பல்ஸ் டாட்டர் அண்ட் ஜேன்ஸ் ஃப்ரெண்ட். மிஸ்ஸஸ் டிக்சன் லேக்ஸ் பியூட்டி அண்ட் லிவ்ஸ் வித் ஹர் ஹஸ்பண்ட் இன் அயர்லாண்ட். ஸோ மிஸ்ஸஸ் டிக்சன் வந்து யார் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் கொலனல் கேம்பல். ஸோ கொலனல் கேம்பலோட டாட்டர். அதே மாதிரி அவங்க வந்து ஜேனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. மிஸ்ஸஸ் டிக்சன் வந்து லேக்ஸ் பியூட்டி. மிஸ்ஸஸ் டிக்சனுக்கு வந்து பியூட்டி எல்லாம் இல்லை. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட எங்கே வாழ்கிறாங்கன்னா அயர்லாண்டில் இருக்கிறாங்க. மிஸ்டர் டிக்சன்
husband to the Campbell's daughter, Emma suspects that Mr. Dixon had a romance with Jane Fairfax before his marriage. ஸோ மிஸ்டர் டிக்சன் வந்து கேம்பலோட டாட்டரை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை மிஸ்டர் டிக்சன் வந்து அவரோட மேரேஜ்க்கு முன்னாடி ஜேன் ஃபேர்ஃபாக்ஸை விரும்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மிஸ்ஸஸ் கோடட், மிஸ்ட்ரஸ் ஆஃப் த லோக்கல் போர்டிங் ஸ்கூல், மிஸ்ஸஸ் கோடட் இன்ட்ரடியூஸ் Harriet Smith to the Woodhouses. ஸோ மிஸ்ஸஸ் கோடட் வந்து யார் அப்படின்னா மிஸ்ட்ரஸ், அதாவது இன்சார்ஜாக இருக்கிறாங்க. ஒரு லோக்கல் போர்டிங் ஸ்கூலில் ஹாரியட் ஸ்மித் இருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து அவங்க தான் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் கோடட் தான் முதல் முறையாக ஹாரியட் ஸ்மித்துக்கும் எம்மா வுட்ஹவுஸுக்கும் அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மிஸ்ஸஸ் பேட்ஸ், மதர் டு மிஸ் பேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மிஸ்டர் வுட்ஹவுஸ். ஸோ மிஸ்ஸஸ் பேட்ஸ் யார் அப்படின்னா மிஸ் பேட்ஸோட அம்மா, அதே மாதிரி மிஸ்டர் வுட்ஹவுஸ் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. An elderly woman, Mrs. Bates is quite amiable and somewhat deaf. ஸோ அவங்க வந்து ஒரு வயசானவங்க, அவங்க வந்து ரொம்ப அமைதியான பர்சன், பட் கொஞ்சம் காது கேட்காது. மிஸ்டர் பெரி அண்ட் அப்பத்தகேரி அண்ட் அசோசியேட் ஆஃப் எம்மாஸ் ஃபாதர். ஸோ அப்பத்தகேரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மருந்து தயாரிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரொஃபஷனில் அவர் இருக்கிறாரு. அண்ட் அசோசியேட் ஆஃப் எம்மாஸ் ஃபாதர்னா அந்த வுட்ஹவுஸ் ஃபேமிலியில் அவர் ஒரு மெம்பர் மாதிரி. Mr. Perry is highly esteemed by Mr. Woodhouse for his medical advice, even though he is not a proper physician. ஸோ மிஸ்டர் பெரி வந்து என்ன சொன்னாலும் சரி மிஸ்டர் வுட்ஹவுஸ் வந்து அதை அக்ரி பண்ணிப்பார். ஏன்னா அந்த மிஸ்டர் பெரி வந்து நிறைய மெடிக்கல் அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு மிஸ்டர் வுட்ஹவுஸுக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு ப்ராப்பரான டாக்டர் கிடையாது. அண்ட் மிஸ்டர் வுட்ஹவுஸ் ஆர்கியூஸ் வித் ஹிஸ் டாட்டர் இசபெல்லா ஓவர் பெரிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ பெரி என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வுட்ஹவுஸ் வந்து சொல்லுவார். ஸோ அவங்க இசபெல்லா டாட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க எது சொன்னாலும் சரி இல்லை பெரி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. Elizabeth Martin, Mr. Martin's kind sister with whom Harriet was good friends before meeting Emma and turning down Mr. Martin's marriage proposal. ஸோ எலிசபெத் மார்டின் வந்து ராபர்ட் மார்டின் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அவர் அந்த ஃபார்மரோட கைண்ட் சிஸ்டர். ஹாரியட் ஸ்மித்தும் இவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. எப்போன்னா ஹாரியட் ஸ்மித்தும் எம்மாவும் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஹாரியட் ஸ்மித் வந்து நம்ம மார்டினோட மேரேஜ் ப்ரொபோசலை வந்து அவங்க வந்து அக்ரி பண்ணலை. பிகாஸ் அவங்க எம்மாவோட பேச்சு கேட்டுட்டு எல்டன் தானே விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க ஆரம்பத்தில். ஹாரியட் ஃபீலிங்ஸ் ஆஃப் கில்ட் அண்ட் ஹர் டிசைர் டு ரீகண்டில் ஹர் ரிலேஷன்ஷிப் வித் எலிசபெத் pose a dilemma for Emma, who finds the Martins pleasant, worthy people, but worries that Harriet may be tempted to accept Mr. Martin's offer if she again grown close with the family. ஸோ ஹாரியட் வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு டிலேமாலே இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து ஒரு 17 year old சின்ன பொண்ணு இல்லையா, ஸோ எம்மா எதை சொன்னாலும் அவங்க வந்து கேட்டுப்பாங்க. அவங்க யார் எதை சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது எம்மா வந்து நீ மார்டினோட ப்ரொஃபஸலை வந்து அக்செப்ட் பண்ணாதன்னு சொன்னோடனே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இன்னும் ஒரு மார்டின் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் மார்டின் ஃபேமிலி மேலேயும் அவங்க சிஸ்டர்ஸ் மேலேயும் மதர் மேலேயும் ஹாரியட் ஸ்மித்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ இதனால வந்து எம்மா வந்து நிறைய டைம் வந்து யோசிப்பாங்க, ஒருவேளை ஹாரியட் ஸ்மித் வந்து மறுபடியும் மார்டின் ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா மார்டினை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோல், tradespeople and long-time residents of Highbury, whose good fortune of the past several years has led them to adopt a luxurious lifestyle that is only a notch below that of the Woodhouses. ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோல் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபரியில் இருக்கிறாங்க. அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸுமே ஹையாக இருக்குது, ஆனால் வுட்ஹவுஸஸ்க்கு அவங்க கீழே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஹைபரியில் வந்து ரொம்ப லாங் டைமில் ரெசிடென்ஸாக இருக்கிறாங்க. இன்னொன்று அவங்க வந்து வணிகமும் பண்ணுறாங்க. Offended by their attempt to transcend their only moderately genteel social status, Emma has long been preparing to turn down any dinner invitation from the Coles in order to teach them their folly in thinking they can interact socially with the likes of her family. Like the Martins, the Coles are the means through which Emma demonstrates her class consciousness. ஸோ எந்த டைம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோல் வந்து ஒரு சோஷியல் கேதரிங்கில் வந்து எம்மாவை இன்வைட் பண்ணாலும் எம்மா வந்து அவங்களோட ஈஸியாக வந்து கேதரிங்கில் போகிறது கிடையாது. எப்படி மார்டின் ஃபேமிலியை வந்து எம்மா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்காமல் இருக்காங்களோ அதே மாதிரி இவங்ககிட்டையும் வந்து ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த எம்மா ஸ்டோரியோட கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.